வணக்கம். அருள்மிகு ஆழிப்பளித்த மொழியமை உடனுரை வேதாரண்ய திருக்கோயில் வேதாரண்யம். நம்ம ஊர்ல சுவாமி அம்பாள் மணக்கோலத்துல காட்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கைலாயத்துல சுவாமி அம்பாள் திருமணம் நடக்கும் பொழுது மொத்த ஜீவராசிகள், ரிஷிகள், தேவர்கள், முனிவர்கள் எல்லாருமே வடதிசை நோக்கி போனோம்னா பாரம் தாங்காமல் வடதிசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் பூமி நிலையற்று போதும். நிலையற்று போகும் பொழுது பார்வதி அம்மன் கேட்குறாங்க, ஏன் இது மாதிரி நம்ம திருமண வைபவத்தினமா என் நிலையற்று போகுது பூமி அப்படின்னு கேட்கும் பொழுது சுவாமி அகசிய பெருமானை கூப்பிட்டு நீங்க தென் திசை நோக்கி போங்க, எந்த இடத்துல பூமி சமநிலை பெறுதோ அந்த இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி சுவாமி, ஆனா எல்லாரும் கிடைச்ச பாக்கியமும் பிராப்தமும் எனக்கு இல்லையா, என் கண்களால அவங்க திருமண குலத்தை பார்க்க முடியான்னு கேட்கும் பொழுது நீங்க போய் இருக்கும் இடத்துல பூமி சமநிலை பெற்றுனா உங்களுக்கு திருமண குலத்துல நான் காட்சி தருவேன்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு தென் திசை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது மனசார நினைச்சிருக்காங்க சுவாமிக்கு திருமணம் ஆயிருக்கும்ல 2-3 இடங்கள் நினைச்சிட்டே வந்திருக்காங்க. வந்துட்டு சத்தியகிரி மலையோட அடிவாரத்துல குடிலமைச்சு தங்கும்போது பூமி சமநிலை பெற்றது. சமநிலை பெற்றோன்னா சத்தியகிரி மலை உச்சில அந்த இடத்துல சுவாமி அம்பாள் அமர்ந்த கோலத்துல காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்ததுக்கு பிறகு அகசிய பெருமான்ட்ட உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்கும் பொழுது, எனக்கு கிடைச்ச காட்சி இங்க வரும் பக்தர் அனைவருமே காணப்பெறணும், அதனால இந்த இடத்துல அருள் பாலிச்சு நீங்க வீட்டிருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரி அப்படியே ஆகட்டும்னு சுவாமி வரம் கொடுத்துட்டாங்க. ஆனா ஓரிரு இடங்கள்ல நினைச்ச 1-2 இடங்கள்ல சுவாமி அம்பாள் நின்ற கோலத்துல காட்சி கொடுத்துருக்காங்க. காட்சி கொடுத்தோம்னா வருடத்துக்கு ஒரு முறை ஐதீக திருவிழா நடைபெறும். என்னைக்குன்னா சித்திரை மாதம் வளர்பிறை சஷ்டி திதி அபிஷேகமும், சித்திரை மாதம் வளர்பிறை சப்தமி திதி திருமண காட்சி வைப்பும் நடைபெறும். இந்த ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி 11 மணிக்கு உச்சி காலத்தில் அபிஷேகமும், மே மாதம் 4ஆம் தேதி 11 மணிக்கு அகசிய பெருமானுக்கு திருமண காட்சி வைபவமும் நடைபெறும். அன்று இரவு பள்ளியற பூஜை வெகு விமர்சையாக நடைபெறும்.